உத்தரப்பிரதேச மாநிலத்துல போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனால பாதிக்கப்பட்ட 23 வயசான ஒரு அம்மா பிறந்து 15 நாளே ஆன தன்னோட ஆண் குழந்தைய நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிருக்காங்க. நல்ல வேளையா அந்த குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்டு ஓடி வந்த பாட்டி அந்த குழந்தையோட உயிரையும் காப்பாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏமா இந்த மாதிரி பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட கேக்குறப்ப, என் பையன் தூங்காம அழுதுகிட்டே இருந்தான், அதனாலதான் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு பூட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசால்ட்டா பதில் சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல ஏதோ பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார்கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. ஆனா அதுக்கப்புறமும் கூட அவங்களோட பிஹேவியர்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. அதுக்கப்புறமா தான் ஒரு சைக்காட்டிஸ்ட போய் பாக்குறாங்க. அப்பதான் போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் அப்படிங்கிற ஒரு மனநோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறது தெரிய வருது. ஒரு அம்மாவுக்கு தன்னோட குழந்தைய பாத்துக்கிறத தவிர வேற என்ன வேலை இருக்கு? அது மட்டும் இல்லாம அது எப்படி பெத்த அம்மாவே தன்னோட குழந்தைய இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுதான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனோட உச்சகட்டமே. டெலிவரிக்கு அப்புறமா வர்ற இந்த டிப்ரெஷனால பாதிக்கப்படுற தாய்மார்கள் எது சரி எது தப்பு அப்படிங்கிறது தெரியாம ரியாலிட்டி என்ன அப்படிங்கறதையே மறந்து ரொம்பவே கவலையாவும் ரொம்பவே லோன்லியாவும் ஃபீல் பண்ணுவாங்க. சோ ஆரம்பத்திலேயே நம்ம இதை கண்டுபிடிச்சு ப்ராப்பரான கவுன்சிலிங்கும் மெடிசனும் எடுக்கிறது மூலமா அம்மாவையும் குழந்தையும் சேவ் பண்ண முடியும். ஒருவேளை நம்ம இதை கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா இதோட விளைவு ரொம்பவே பெருசா இருக்கும். அம்மாவுக்கு மட்டும் இல்ல, குழந்தைக்கும் சேர்த்துதான். சோ இந்த விஷயத்துல யாரு சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ, ஹஸ்பண்ட்ஸ் உங்க ஒய்ஃபுக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்படி நீங்க சொல்ற அந்த அன்பான 4 வார்த்தை அவங்கள இந்த டிப்ரெஷன்ல இருந்தே வெளியே கொண்டு வந்துரும்.